அஜித் ரசிகர்களுக்கு விடாமுயற்சி திரைப்படத்திலிருந்து அப்டேட் வருதா இல்லையான்னு தெரியல. ஆனால் குட் பேட் அக்லி திரைப்படத்திலிருந்து அப்டேட் வருகிறது. இது அப்டேட்டுன்னு சொல்கிறத விட சில பிக் குட் பேட் அக்லி திரைப்படத்தில் லீக் ஆகியிருக்கு. அந்த பிக்கை பற்றி பேச போகிறோம். முக்கியமாக அஜித் அவர்களோட கேரக்டர் அந்த ஒரு லுக்கை பற்றி பேச போகிறோம். ஸோ இதிலே 2-3 விஷயங்கள் ரிவீல் ஆகியிருக்கு இந்த லுக்கிலே. ஸோ இதை பற்றியும் ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம். அஜித் ரசிகர்களுக்கு செம பக்காவான ஒரு வீடியோவாக தான் இந்த ஒரு வீடியோ இருக்க போகிறது. குட் பேட் அக்லி திரைப்படத்தோட எக்கச்சக்கமான அப்டேட்டை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ மெயின் மேட்டருக்குள்ளே போயிடலாமா? குட் பேட் அக்லி இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் 2 நாளாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு பயங்கர பிஸியாக இந்த ஷூட்டிங் போய்கொண்டு இருக்கு. இந்த திரைப்படத்தை பொங்கல் பண்டிகைக்கு ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் படத்தோட ஷூட்டிங் ரொம்ப பிஸியாக பண்ணிக்கொண்டு வருகிறார்கள். சொல்லப்போனால் நவம்பர் மாதம் 14ஆம் தேதிக்குள்ளே இந்த திரைப்படத்தோட கம்ப்ளீட்டான ஷூட் முடிவடைந்து அதுக்கப்புறமா போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்ணி பொங்கலுக்கு படத்தை ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற பிளானில் இருக்காங்க. ஸோ இப்போ இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் ஸ்பெயினில் ஸ்டார்ட் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த ஷூட்டிங்க்கு நம்ம அஜித் அவர்களும் த்ரிஷா அவர்களும் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் கலந்துருக்காங்க. ஸோ நேற்று ஈவினிங் அஃபிஷியலாக ஒரு ஃபோட்டோஸ் ரிலீஸ் ஆனது. அந்த ஃபோட்டோவில் அஜித் அவர்களோட லுக் கம்ப்ளீட்டாக ஒரு ஹாலிவுட் ஹீரோ மாதிரி இருந்தது. ஸோ அவரோட தாடி கலர் ஷேப் அதுக்கப்புறம் கையில் டேட்டூஸ் எல்லாமே பார்க்கும்போது ஒரு ஹாலிவுட் வில்லன் மாதிரி இருந்தது. ஸோ இது நார்மல் ஃபோட்டோ தான் அப்படி சொல்லி எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. குட் பேட் அக்லி திரைப்படத்தோட லுக்கு தான் அப்படி சொல்லி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு காலையில் ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவம் வெளியாகி இருக்கு. குட் பேட் அக்லி திரைப்படத்தோட சில சீன்ஸ்லாம் இணையதளத்தில் லீக் ஆகியிருக்கு. ஃபர்ஸ்ட் டேவே இவ்வளோ லீக்டு பிக்கா அப்படி சொல்லி ரொம்ப ஷாக் ஆகியிருக்காங்க. வெளிநாட்டில் இருந்து ஒரு கேங்ஸ்டர் காரில் நம்ம அஜித் அவர்களை ரொம்ப ஸ்டைலாக இறங்குறாங்க. ஒரு பிளாக் கலர் கோட் ஷூட் போட்டுக்கிட்டு ஒரு ஒயிட் தாடி அதுக்கப்புறமா லைட்டாக பிளாக் கலர் தாடியில் இருக்கிற மாதிரி அந்த ஒரு சீனில் ரொம்ப மாசான ஒரு லுக்கில் இறங்குறாங்க நம்ம அஜித் குமார் அவர்கள். இது ஒரு பயங்கரமான லுக்காகவே இருக்குது. இதைத் தொடர்ந்து த்ரிஷா அவர்களோட லுக்கம் ரிவீல் ஆகியிருக்கு. ஸோ பில்லா படத்தை நம்ம மீண்டும் பார்க்க போகிறோமா அப்படிங்கிற கேள்விக்குறி எழுந்திருக்கு. ஏன்னா குட் பேட் அக்லியில் த்ரிஷா அவர்களும் இருக்காங்க. ஸோ கேங்ஸ்டராக அஜித் அவர்கள் இருக்காங்க. ஸோ அதே காரில் பிளாக் கலர் காரில் அதே பிளாக் கலர் கோட் அஜித் அவர்கள் போட்டிருந்த அதே பிளாக் கலர் கோட்டை போட்டுட்டு த்ரிஷா அவர்கள் கூலிங் கிளாஸோட இறங்குறாங்க. ஸோ பில்லா திரைப்படத்தில் எப்படி நயன்தாரா அஜித் குமார் அவர்கள் மாஸ்க் காட்டினாங்களோ அதே மாதிரி தான் இந்த திரைப்படத்திலையும் அஜித் குமார் அதுக்கப்புறமா த்ரிஷா செம்மையான ஒரு காம்போவாக இருக்க போகிறது. அதைத் தொடர்ந்து இன்னொரு சூப்பரான ஒரு ஃபோட்டோ இணையதளத்தில் லீக் ஆகியிருக்கு. அஜித் அவர்கள் ஒரு கலராக கோட் போட்டுக்கிட்டு ஒரு பயங்கரமான கேங்ஸ்டராக, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம இந்தியன் 2 பார்த்துருப்போம். அதில் எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் எப்படி வந்தாங்களோ அதே மாதிரி ஒரு பயங்கரமான கேங்ஸ்டராக ஒரு வில்லத்தனமான கேங்ஸ்டராக இறங்கியிருக்காங்க. ஒரு காஃபி ஷாப்பில் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் நடக்கிற மாதிரி அந்த ஒரு சீன் செட் பண்ணியிருக்காங்க. அப்படி சொல்லி அந்த ஒரு லீக்டு பிக்லேயே கிளியராக தெரிகிறது. இந்த 2 லீக்டு பிக்கை பார்த்து ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்தாலும் இன்னொரு தரப்பு ஒரு பயங்கரமான சம்பவம் உறுதியாகிட்டு இருக்கு. பில்லா மாதிரி ஒரு திரைப்படத்தை நம்ம பார்க்க போகிறோம். குட் பேட் அக்லி திரைப்படத்தை பார்த்த போஸ்டரை பார்த்தோன்னே ஒரு ஃபன்னான திரைப்படமாக இருக்கும்னு நினைச்சோம். ஆனால் லீக்டு பிக்கை பார்த்தாலே தெரிகிறது ஒரு பில்லா லெவலுக்கு இந்த ஒரு திரைப்படம் இருக்க போகுதுன்னு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பயங்கர ஹைப்பில் இருக்காங்க. இதைத் தொடர்ந்து இந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஷெட்யூலில் ஒரு பயங்கரமான சாங் சீக்வன்ஸ்லாம் ஷூட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகி இருக்கு. ஒரு சாங் சீக்வன்ஸ் அதுக்கப்புறமா ஃபைட் சீக்வன்ஸ் இன்ட்ரோ சீன் 3 விஷயத்தையும் ஷூட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடித்த அப்புறம் சென்னை திரும்ப போகிறாங்களாம். சென்னையில் ஒரு மேக்ஸிமம் ஷூட் அங்கே தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஜெயில் செட்டப்லாம் போட்டுருக்காங்களாம். ஸோ அதனால் குட் பேட் அக்லி திரைப்படத்தோட அடுத்தடுத்த அப்டேட் வெளியாகி ரசிகர்களை செமையாக குஷிப்படுத்த வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? யார் யாரெல்லாம் குட் பேட் அக்லி திரைப்படத்துக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்த மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லா நியூஸும் தக்கு தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள். அஜித் ரசிகர்களுக்கு விடாமுயற்சி திரைப்படத்திலிருந்து அப்டேட் வருதா இல்லையான்னு தெரியல. ஆனால் குட் பேட் அக்லி திரைப்படத்திலிருந்து அப்டேட் வருகிறது. இது அப்டேட்டுன்னு சொல்கிறத விட சில பிக் குட் பேட் அக்லி திரைப்படத்தில் லீக் ஆகியிருக்கு. அந்த பிக்கை பற்றி பேச போகிறோம். முக்கியமாக அஜித் அவர்களோட கேரக்டர் அந்த ஒரு லுக்கை பற்றி பேச போகிறோம். ஸோ இதிலே 2-3 விஷயங்கள் ரிவீல் ஆகியிருக்கு இந்த லுக்கிலே. ஸோ இதை பற்றியும் ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம். அஜித் ரசிகர்களுக்கு செம பக்காவான ஒரு வீடியோவாக தான் இந்த ஒரு வீடியோ இருக்க போகிறது. குட் பேட் அக்லி திரைப்படத்தோட எக்கச்சக்கமான அப்டேட்டை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ மெயின் மேட்டருக்குள்ளே போயிடலாமா? குட் பேட் அக்லி இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் 2 நாளாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு பயங்கர பிஸியாக இந்த ஷூட்டிங் போய்கொண்டு இருக்கு. இந்த திரைப்படத்தை பொங்கல் பண்டிகைக்கு
தேதிக்கு ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் வந்து படத்தோட ஷூட்டிங் வந்து ரொம்ப பிஸியாக வந்து பண்ணிக்கொண்டு வருகிறார்கள். சொல்லப்போனால் வந்து நவம்பர் மாதம் 14ஆம் தேதிக்குள்ளே வந்து இந்த திரைப்படத்தோட கம்ப்ளீட்டான ஷூட் வந்து முடிவடைந்து அதுக்கப்புறமா போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து பண்ணி பொங்கலுக்கு வந்து படத்தை ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற பிளானில் வந்து இருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து ஸ்பெயினில் வந்து ஸ்டார்ட் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த ஷூட்டிங்க்கு வந்து நம்ம அஜித் அவர்களும் வந்து த்ரிஷா அவர்களும் வந்து ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் வந்து கலந்துருக்காங்க. ஸோ நேற்று ஈவினிங் வந்து அஃபிஷியலாக வந்து ஒரு ஃபோட்டோஸ் வந்து ரிலீஸ் ஆனது. அந்த ஃபோட்டோவில் வந்து அஜித் அவர்களோட லுக் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஹாலிவுட் ஹீரோ மாதிரி வந்து இருந்தது. ஸோ வந்து அவரோட தாடி கலர் ஷேப் அதுக்கப்புறம் வந்து கையில் வந்து டேட்டூஸ் எல்லாமே பார்க்கும்போது ஒரு ஹாலிவுட் வில்லன் மாதிரி வந்து இருந்தது. ஸோ இது வந்து நார்மல் ஃபோட்டோ தான் அப்படி சொல்லி எல்லாரும் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. குட் பேட் அக்லி திரைப்படத்தோட லுக்கு தான் அப்படி சொல்லி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு காலையில் ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவம் வந்து வெளியாகியிருக்கு. குட் பேட் அக்லி திரைப்படத்தோட சில சீன்ஸ்லாம் வந்து இணையதளத்தில் வந்து லீக் ஆகியிருக்கு. ஃபர்ஸ்ட் டேவே வந்து இவ்வளோ லீக்டு பிக்கா அப்படி சொல்லி ரொம்ப வந்து ஷாக் ஆகியிருக்காங்க. வெளிநாட்டில் இருந்து ஒரு கேங்ஸ்டர் காரில் வந்து நம்ம அஜித் அவர்களை வந்து ரொம்ப ஸ்டெயிலாக வந்து இறங்குறாங்க. ஒரு பிளாக் கலர் கோட் ஷூட் போட்டுக்கிட்டு ஒரு ஒயிட் தாடி அதுக்கப்புறமா வந்து லைட்டாக வந்து பிளாக் கலர் வந்து தாடியில் வந்து இருக்கிற மாதிரி வந்து அந்த ஒரு சீனில் வந்து ரொம்ப மாசான ஒரு லுக்கில் வந்து இறங்குறாங்க நம்ம அஜித் குமார் அவர்கள். இது வந்து ஒரு பயங்கரமான லுக்காகவே வந்து இருக்குது. இதை தொடர்ந்து வந்து த்ரிஷா அவர்களோட லுக்கம் வந்து விலாகி இருக்குது. ஸோ பில்லா படத்தை நம்ம மீண்டும் பார்க்க போகிறோமா அப்படிங்கிற கேள்விக்குறி வந்து எழுந்திருக்கு. ஏன்னா வந்து குட் பேட் அக்லியில் வந்து த்ரிஷா அவர்களும் இருக்காங்க. ஸோ வந்து கேங்ஸ்டராக வந்து அஜித் அவர்கள் இருக்காங்க. ஸோ அதே காரில் பிளாக் கலர் காரில் வந்து அதே பிளாக் கலர் கோட் அஜித் அவர்கள் போட்டிருந்த அதே பிளாக் கலர் கோட்டை போட்டுட்டு த்ரிஷா அவர்கள் கூலிங் கிளாஸோட வந்து இறங்குறாங்க. ஸோ பில்லா திரைப்படத்தில் எப்படி நயன்தாரா அஜித் குமார் அவர்கள் மாஸ்க் காட்டினாங்களோ அதே மாதிரி தான் வந்து இந்த திரைப்படத்திலையும் வந்து அஜித் குமார் அதுக்கப்புறமா த்ரிஷா வந்து செம்மையான ஒரு காம்போவாக இருக்க போகிறது. அதைத் தொடர்ந்து இன்னொரு சூப்பரான ஒரு ஃபோட்டோ வந்து இணையதளத்தில் வந்து லீக் ஆகியிருக்கு. அஜித் அவர்கள் ஒரு கலராக கோட் போட்டுக்கிட்டு ஒரு பயங்கரமான கேங்ஸ்டராக ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம இந்தியன் 2 பார்த்துருப்போம். அதில் வந்து எஸ்ஜே சூர்யா அவர்கள் எப்படி வந்தாங்களோ அதே மாதிரி வந்து ஒரு பயங்கரமான கேங்ஸ்டராக ஒரு வில்லத்தனமான கேங்ஸ்டராக வந்து இறங்கியிருக்காங்க. ஒரு காஃபி ஷாப்பில் வந்து ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் நடக்கிற மாதிரி வந்து அந்த ஒரு சீன் வந்து செட் பண்ணியிருக்காங்க. அப்படி சொல்லி அந்த ஒரு லீக்டு பிக்லேயே வந்து கிளியராக தெரிகிறது. இந்த 2 லீக்டு பிக்கை பார்த்து ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்தாலும் இன்னொரு தரப்பு வந்து ஒரு பயங்கரமான சம்பவம் வந்து உறுதியாகிட்டு இருக்கு. பில்லா மாதிரி ஒரு திரைப்படத்தை வந்து நம்ம பார்க்க போகிறோம். குட் பேட் அக்லி திரைப்படத்தை பார்த்த போஸ்டரை பார்த்தோன்னே ஒரு ஃபன்னான திரைப்படமாக இருக்குன்னு நினச்சோம். ஆனால் லீக்டு பிக்கை பார்த்தாலே தெரிகிறது ஒரு பில்லா லெவலுக்கு வந்து இந்த ஒரு திரைப்படம் வந்து இருக்க போகுதுன்னு அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து பயங்கர ஹைப்பில் வந்து இருக்காங்க. இதைத் தொடர்ந்து இந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஷெட்யூலில் வந்து ஒரு பயங்கரமான சாங் சீக்வன்ஸ்லாம் வந்து ஷூட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்து வெளியாகி இருக்கு. ஒரு சாங் சீக்வன்ஸ் அதுக்கப்புறமா ஃபைட் சீக்வன்ஸ் இன்ட்ரோ சீன் 3 விஷயத்தையும் வந்து ஷூட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடித்த அப்புறம் வந்து சென்னை வந்து திரும்ப போகிறாங்களாம். சென்னையில் வந்து ஒரு மேக்ஸிமம் வந்து ஷூட் வந்து அங்கே தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஜெயில் செட்டப்லாம் வந்து போட்டுருக்காங்களாம். ஸோ அதனால் குட் பேட் அக்லி திரைப்படத்தோட அடுத்தடுத்த அப்டேட் வெளியாகி ரசிகர்களை செமையாக வந்து குஷிப்படுத்த வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? யார் யாரெல்லாம் குட் பேட் அக்லி திரைப்படத்துக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்த மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லா நியூஸும் தக்கு தெரிஞ்சுக்கணும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.